நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா அனைவரும் அமரவும். அன்பார்ந்த இறைமக்களே, நாம் இத்திருத்தலத்திற்கு நாடி வந்திருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பரின் ஆன்மீக குரு இங்கு இருக்கக்கூடிய அந்த நற்கருணைநாதர் தான். அந்த புனித சந்தியாகப்பரை இறைமகன் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ முறை தன்னுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருக்கின்றார். அதனால்தான் நாம் இங்கே தேடி வந்து வேண்டக்கூடிய வரங்களை பெற்று செல்லக்கூடிய மக்களாக, பல நேரங்களில் நம்முடைய நோய்களிலிருந்து சுகம் பெறக்கூடிய அன்பு மக்களாக இந்த திருத்தலத்திலே அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே புனித சந்தியாகப்பர் நேசித்த அந்த நற்கருணை நாதரை நாமும் நேசிப்போம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா என்ற வார்த்தையை நான் பாட பாட நீங்களும் என்னோடு இணைந்து பாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. அனைவரும் நம்முடைய கரங்களை இந்த நற்கருணைநாதரை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான தருணத்திலே உம்மை நாங்கள் ஏற்றி போற்றி புகழ்கின்றோம். என்னுடைய அன்பை இந்த பாடல் வழிகளிலே உம் பதத்திலே முழுவதுமாக சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் உம்மை முழு மனதோடு நேசிக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக திருப்பயணிகளாக இந்த திருத்தலம் நாடி வந்திருக்கின்றோமோ அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பாடுகின்றோம். அனைவரும் இணைந்து பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. காலையிலும் மாலையிலும் இரவினிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை
நேசிக்கின்றே இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றே இறைவா. உம்மை நேசிக்கின்றே இறைவா. உம்மை நேசிக்கின்றே இறைவா. எங்களை நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, இதோ இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான நவநாளிலே நல்லதொரு இறை பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலம் நாடி அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இந்த வெண்ணிற அப்பம் எவ்வளவு தூய்மையானதாக ஒளி வீசக்கூடியதாக எங்களுடைய மனக்கண்களுக்கு தோன்றுதோ, அதே போல எங்களுடைய வாழ்வும் உமது ஒளியினால் மிளிரக்கூடிய அன்பு வாழ்வாக, உம்மை நாடி ஏற்றி போற்றி புகழக்கூடிய அன்பு மக்களாக நாங்கள் மாறுவோமாக. எவ்வாறு எங்களுடைய பாடல்களினால் வார்த்தையினால் உம்மை நேசிக்கின்றோம் என்று சொன்னோமோ, அதே போல எங்களுடைய இறுதி மூச்சு வரை உம்மை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் தருவீராக. ஆண்டவரே, உம்மாலன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். பல முறை நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக, பலரால் எங்களுடைய வாழ்வு உதறி தள்ளப்பட்டாலும் கூட, பாவம் நிறைந்த வாழ்க்கையினால் எங்களையே நாங்கள் அனுபவித்துக் கொண்டாலும் கூட, உம்முடைய இந்த நற்கருணையிலிருந்து எழக்கூடிய அந்த ஒளி எங்களை வழி நடத்தி இருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவரையும் பேறு பெற்றவராக மாற்றி இருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உமது பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு உமது இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முழுவதுமாக அனுபவித்து இறை வார்த்தைகளை சுவைத்து நாங்கள் இல்லம் செல்லும் பொழுது பல முறை உமது இந்த உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வாதமிக்க மக்களாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல, உமது பிரசன்னத்தை முழுவதுமாக சுவைத்த நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்திருக்கின்றோம். இதோ இந்த தருணத்திலும் இந்த நற்கருணையிலிருந்து எழக்கூடிய உமது பிரசன்னம் எங்களுடைய உடலுக்கு தேவையான சுகத்தை தருவதாக, எங்களுடைய உள்ளத்திற்கு தேவையான ஆறுதலை தருவதாக, யாருமே இல்லாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோசமான தருணங்களில் எல்லாம் உம்மை உற்று நோக்கி நாங்கள் இந்த இடத்திலிருந்து எடுத்து செல்லும் பொழுது உமது பிரசன்னம் எங்களுடைய வாழ்வை நிறைவாக வழி நடத்துவதாக. ஆண்டவரே, எவ்வாறு எருசலேம் மக்கள் அனைவருமே சபிக்கப்பட்டவர்களாக மாறி போயிருந்தாலும் கூட உம்மை நோக்கி யாரெல்லாம் வந்தார்களோ, உமக்காக யாரெல்லாம் தங்களுடைய இன்னுயிரை பலியாக தந்தார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேறு பெற்றவராக மாற்றி இருக்கின்றீர். ஆண்டவரே, அதே போல உம்முடைய புனித சந்தியாகப்பரின் திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக உமது இந்த உயிருள்ள பிரசன்னத்தினால் ஆசீர்வதியும். நாங்களும் கூட சபிக்கப்பட்ட மக்களாக அல்ல, பிறரால் கைவிடப்பட்ட மக்களால் அல்ல, மாறாக இந்த உயிருள்ள பிரசன்னத்தை தாங்கி செல்லக்கூடிய பேறு பெற்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ ஒரு அச்சம் நிறைந்த இறை வார்த்தையாக நமக்கு கண்டிப்பாக தோன்றும். ஆனால் அது அச்சம் நிறைந்த இறை வார்த்தை அல்ல. வரலாற்றிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளர் ஏறக்குறைய இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய கிபி 70ஆம் நூற்றாண்டுல
எழுதப்பட்ட நற்செய்தி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த லூக்கா நற்செய்தி. முதல் வாசகத்தை மாற்றி வாசிச்சிட்டாங்க. இந்த முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். இந்த எருசலேம் ஒரு அழகிய நகரமாக இருந்தது. அதே போல இந்த அழகிய நகரத்தில் ஒரு பெரிய ஆலயம், எருசலேம் ஆலயம் இருந்தது. இந்த எருசலேம் ஆலயம் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆலயமாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை எல்லா மக்களும் அந்த எருசலேமை நோக்கி பயணிப்பார்கள். அந்த எருசலேமை நோக்கி பயணிக்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, பாவிகளாக தகுதியற்ற நிலையில எப்படி இருந்தாலும் சரி, எருசலேமுக்கு போய் அங்க காணிக்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது யாவே தந்தையின் பிரசன்னத்தால் ஒவ்வொருவருமே தூய்மையாவோம் என்ற நம்பிக்கை அதீதமா இருந்துச்சு. இயேசு சொல்லுவார் தெரியுங்களா, ஒரு இடத்துல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் வழியா போகும் பொழுதுதான் இயேசு அதை பார்க்கிறார். அவர் ஏதோ கற்பனையால இல்ல தனக்கு இருக்கக்கூடிய அந்த கவித்துவத்தால் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, மாறாக அவர் சமுதாயத்தில் பார்க்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களிலிருந்து அந்த எருசலேம் ஆலயத்திற்கு வருவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து விட்டார்கள் எனில் சாலையின் ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அங்க அவர்களுக்கு கல்லறை எழுப்பியிருப்பார்கள். ஆக எருசலேம் ஆலயத்திற்கு போகக்கூடியவர்கள் எல்லாருமே எப்படி இருக்கும்னா தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும். அவர்களுடைய மனது அவர்களுடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவதாக இருக்க வேண்டும். அதனாலதான் பல இறைவாக்கினர்களும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாரு, நீங்க தரக்கூடிய எரிபலியை இறைவன் விரும்பவில்லை. எதை விரும்புகிறார்? உங்களது குற்றம் நிறைந்த நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகின்றார் என்பதை இறைவாக்கினர்களும் இயேசுவும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆக அந்த பாதையில எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கல்லறைகளை என்ன செய்து விடக்கூடாது? மிதித்து விடக்கூடாது. மிதிச்சா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீட்டாயிரும். தீட்டு மிகுந்த அந்த உள்ளத்தோடு உடலோடு அந்த ஆலயத்திற்குள்ள நுழைய முடியாது, தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கல்லறையெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும், சூப்பரா இருக்கும் கல்லறையெல்லாம் பார்க்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? புழுக்களும் பூச்சிகளும் இருக்கும். யாரும் கல்லறையை மிதித்து விடக்கூடாது என்பதற்காக வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும். அதனால இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் கண்ட அந்த காட்சியை மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். எப்படி? பல வகையான இறை வார்த்தைகளை பேசுறீங்க, திருச்சட்டங்களை பேசுறீங்க, ஆனா உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது? புழுவும் பூச்சியும் அழுக்கும் நிறைந்ததாக இருக்கிறது என பரிசேயர்களை, சதுசேயர்களை, மறைநூல் வல்லுநர்களை, யாரெல்லாம் மக்களை ஏமாத்தி அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்வார். ஆக எருசலேமுக்கு போகும் பொழுது அந்த அளவுக்கு தூய்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எருசலேம் ஆலயம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே போல எருசலேம் நகரமும் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எருசலேம் ஆலயத்தில் யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ, எருசலேம் நகரத்தில் யாரெல்லாம் தன்னுடைய உயிரை இறைமகன் இயேசுவுக்காக கையளிக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக மாறி போனார்கள். நம்முடைய ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அங்காடியில் புனித சந்தியாகப்பருடைய ஒரு சின்ன புத்தகம் இருக்கும். கண்டிப்பாக படிக்காதவங்கெல்லாம் வாங்கி படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்தியாகப்பருடைய அந்த வரலாறு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். திருத்தூதர்கள் இயேசுவை பற்றி அறிவிக்க பல இடங்களுக்கு செல்வாங்க இந்த உலகத்தில். புனித சந்தியாகப்பர் எந்த நாட்டுக்கு போவார்? ஸ்பெயின் நாட்டுக்கு போவார். ஸ்பெயின் நாட்டுக்கு போன பிறகு அங்கு இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருப்பார். மீண்டுமாக ஸ்பெயினுக்கு போயிட்டு அவர் திரும்பக்கூடிய இடம் எது? எருசலேமுக்கு வருவார். எருசலேமுக்கு வந்த பிறகு எருசலேமில் தான் அவர் மறைசாட்சியாக ஏரோது அக்ரிப்பாவால் கொல்லப்படுவார். அப்படி தலைவெட்டி மறைசாட்சியாக கொல்லப்படக்கூடிய அந்த புனித சந்தியாகப்பர் எப்படிப்பட்டவராக இருந்தார் எனில்,
தான் செய்யக்கூடிய அந்த இறைப்பணியை முழு மனதுடன் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் செய்த அந்த பணி அவருக்கு இனிமையாக ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் செய்த இறைப்பணி அவருக்கு இன்பத்தை தந்ததில்லை, துன்பத்தை தான் தந்துச்சு. அதனால தான் மாதா அவங்களுக்கு தூண் மேல காட்சி கொடுத்த உடனே அந்த தூணை, சிறிய தூணை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நெஞ்சிலே இறுக பற்றி கொண்டு பல இடங்களுக்கு போய் அவர் என்ன செய்வார்? போதிக்கும் பணியை செய்வார். நீ போதிக்க கூடாது என்று அங்கு இருக்கக்கூடிய அரசர்கள் கட்டளையிடும் பொழுதும் கூட நான் கண்டிப்பாக இறைவனை பற்றி போதிப்பேன் என்று சொன்னார். அதனால அவர் தலை வெட்டப்பட்டார். அவர் மட்டும் அல்ல, எருசலேம்ல நிறைய பேர் தலை வெட்டப்பட்டும் கல்லெறியப்பட்டும் கொல்லப்படுவார்கள். உதாரணத்திற்கு திருமுழுக்கு யோவான் எங்க கொல்லப்படுவாரு? எருசலேம்ல. சந்தியாகப்பர் எங்க கொல்லப்பட்டாரு? எருசலேம்ல. ஸ்தேவான் எங்க கொல்லப்பட்டாரு? எருசலேம்ல. பேதுரு எங்க கொல்லப்பட்டாரு? எருசலேம்ல. ஆக இங்கு கொல்லப்படுபவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக பேறு பெற்றவர்கள். அதனால தான் அவர்கள் இன்று நாம் நினைவு கூறக்கூடிய திருத்தூதர்களாக, புனிதர்களாக வாழுகின்றார்கள். எந்த வாய் இயேசுவை பார்த்து ஓசன்னா ஓசன்னா என்று கீதம் பாடி வரவேற்றதோ அதே வாய் தான் என்ன சொன்னுச்சு? ஒளிக ஒளிக என்று சொன்னது. அது எந்த இடம்? எருசலேம். எப்பொழுதெல்லாம் அங்கு கடவுளுடைய திட்டம் மறுதலிக்கப்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இறைவனின் விருப்பம் நடக்காமல் போகிறதோ, அப்பொழுது எருசலேம் ஒரு சபிக்கப்பட்ட நகரமாக மாறி போகிறது. இருந்தாலும் கூட அந்த மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய இயேசு, அந்த மக்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இந்த நற்கருணைநாதர் இயேசு அவர்களை முழுவதுமாக மன்னிப்பார். அவர்களை மன்னித்து உங்களுக்கும் மீட்பு உண்டு என இறை தந்தையின் திருவுளப்படி சிலுவையிலே மரித்து அந்த எருசலேம் மக்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளக்கூடியவராக இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து மாறி போனார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட உடனே எருசலேம்ல புனித சந்தியாகப்பருடைய எலும்பு தூக்கி எறியப்படும். அந்த இடத்துல சந்தியாகப்பரினுடைய எலும்பு கூடு மட்டுமல்ல, யாரெல்லாம் கிறிஸ்துவை, இயேசுவை ஆண்டவர் என்று தன்னுடைய நாவினால் முத்திரையிட்டார்களோ, யாரெல்லாம் இவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டு சந்தியாகப்பருடைய எலும்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே பல எலும்புகள் கிடைக்கிறது. ஸ்தேவான் எப்ப இறந்து 4 ஆண்டுகளில் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுவார். திருத்தூதர் பணிகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சந்தியாகப்பர் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் பேதுரு என எல்லாருமே கொல்லப்பட்டு யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய எலும்பு கூடுலாம் எங்க கிடக்கும்? எருசலேம்ல கிடக்கும். அப்பொழுதுதான் இவர் பணி செய்த அந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சந்தியாகப்பரின் சீடர்கள் என்ன செய்வார்கள் எனில், போன சந்தியாகப்பரை காணாமே, அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு தேடிக்கொண்டு வரக்கூடியவர்களாக அங்கு இருக்கிறார்கள். அப்படி வந்த சந்தியாகப்பரின் சீடர்கள் புனித சந்தியாகப்பருடைய எலும்பு கூட பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எத்தனை எலும்பு கூட கிடக்குது? நிறைய கிடக்குது. ஏதுன்னு அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது புனித சந்தியாகப்பர் இடியின் மக்கள் என்று இயேசுவால் அழைக்கப்பட்டிருப்பார். உடனே அந்த இடத்துல ஒரு இடி விழுகுது. 2 எலும்பு கூடுகள் பார்த்தீங்கன்னா மின்னுது. இதை பார்த்த உடனே இருந்தாலும் குழப்பம். சரி, இந்த 2 இதில் தான் ஏதோ ஒரு எலும்பு கூடு தான் சந்தியாகப்பரினுடையது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தியாகப்பரின் சீடர்கள் தொடர்ந்து ஆழமாக ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது புனித சந்தியாகப்பரின் எலும்புகள் ஜொலிக்கின்றது. அதை எடுத்து கொண்டு வந்து ஸ்பெயின்ல கட்டப்பட்ட அந்த ஆலயம்தான் புனித சந்தியாகப்பரின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட கம்புஸ்தோலியாவில் இருக்கக்கூடிய அந்த கல்லறை. இந்த கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருத்தூதர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் தான் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அதே நம்பிக்கையோடு தான் வந்திருக்கின்றோம். ஏதோ சும்மா திருப்பலி கண்டுகொண்டு போகலாம், நவநாளில் பங்கெடுக்கலாம் என்று அல்ல. மாறாக
தீராத நோய்களை புனித சந்தியாகப்பர் இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு தீர்ப்பார் என்று ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வரத்தை அவர் தருவார் என்று வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு வேலையை தருவார், நல்ல எதிர்காலத்தை தருவார், நல்ல வாழ்க்கை துணையை தருவார், நல்ல குடும்பத்தை தருவார், தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குவார் என்று நாம் வந்திருக்கிறோம் எனில் அந்த அளவுக்கு புனித சந்தியாகப்பர் இயேசுவின் மீது பற்று கொண்டவராக, அன்பு கொண்டவராக இருந்ததன் விளைவாகத்தான் இன்று நாம் அனைவருமே நினைவு கூறக்கூடிய ஒரு திருத்தூதராக, புனிதராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை வளர வேண்டுமெனில் நாம் இறைவனோடு எப்பொழுதும் பேரம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, நான் இத்தனை வாரம் வரேன், ஆண்டவரே எனக்கு இதை செய், நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு அல்ல. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் எனக்கு எதை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்று நாம் நம்ப வேண்டும். திருவிழியத்தில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எத்தனையோ படைத்தளபதிகள் இருந்திருக்காங்க. அதுல சிறந்த படைத்தளபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலே பெரின் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி. யாருக்காவது தெரியுங்களா அது திருவிழியத்தில் எந்த புத்தகம் அப்படின்னு? ஓலே பெரின் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி இருக்கிறாரு. அவரு என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நெபுகத்நேசரின் தலைமையில் ஒரு படையில இருக்கிறார். இந்த நெபுகத்நேசர் என்ன பண்றாரு? இவர்கிட்ட ஒரு ஆணையை கொடுத்த உடனே அந்த பெரின் தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு இஸ்ரேலில் தங்கியிருக்கக்கூடிய பெக்லினிசோ என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை குறிவைக்கிறார். அங்கு பார்க்கும் பொழுது அங்கு இந்த நகரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளை மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதனால் இந்த படை தளபதியினால ஊருக்குள்ள நுழைய முடியல. இதனால என்ன பண்றார் அந்த படை தளபதி? அந்த ஊருக்கு போகக்கூடிய தண்ணியை நிறுத்துறார். வாய்க்காலை வெட்டி திருப்பி விடுறார். வாய்க்காலுக்கு அடைப்பு வைக்கிறார். தண்ணி போக மாட்டேங்குது. அங்க ஊருக்குள்ள எந்தெந்த உணவுகள்லாம் போகுமோ, கிடைக்குமோ அதை தடை செய்கின்றார். இதனால் வாடி போகக்கூடிய அந்த மக்கள் துன்புறுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஊசியா என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் இன்னும் 5 நாட்கள் கடவுளிடம் விரதம் இருந்து ஜெபிப்போம், கடவுள் நமக்கு கண்டிப்பாக விடுதலையை தருவார், இவர்களுடைய கையிலிருந்து மீட்பை தருவார் என்று உருக்கமாக வேண்டுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர்ல ஒரு கைம்பெண் இருக்கா. அந்த கைம்பெண் பார்த்தீங்கன்னா மிகுந்த அழகானவள். அவருடைய பெயர் தான் யூதித். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த உண்மை நிகழ்வு பார்த்தீங்கன்னா யூதித் என்ற புத்தகம், யூதித் ஆகமத்திலிருந்து இருக்கக்கூடியது. இந்த யூதித் தூய ஆவியினால் தூண்டப்பட்டு அந்த அரசனை பார்க்க ஓடுவா. இதை கேள்விப்பட்ட உடனே அங்கு இருக்கக்கூடிய படை காவலர்கள் அவளை தடுத்து நிறுத்துவாங்க. நீ எதிரி நாட்டுலேருந்து வந்திருக்க, உன்னை நாங்கள் உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லப்ப, இல்லை இல்லை, இந்த நாட்டை எப்படி கைப்பற்றுறதுன்னு நான் ஐடியா கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய ஆசை வார்த்தைகளில் மயங்கி போகக்கூடிய படைக்காவலர்கள் நேரடியாக அரசரிடம் கூட்டிட்டு போவாங்க. அரசர் இவளை பார்த்த உடனே இவளுடைய அழகில் மயங்கி போய் விடுவார். இதெல்லாம் யார் செய்கிறா? கடவுள் தூயாவின் வழியாக அந்த யூதித்தின் வழியாக அரசர் முன்னாடி போய் செய்கிறார். இந்த அரசருக்கு இந்த அழகியை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். இருக்கிற ஒயினு, அந்த மதுவை எல்லாம் எடுத்து குடித்து கொண்டே இருக்கின்றார். குடித்து குடித்து போதை ஏறிய உடனே அந்த அரசர் மயங்கி விழுந்துருவார். உடனே இந்த யூதித் தன்னிடம் இருக்கக்கூடிய வாளை எடுத்து அந்த அரசனின் தலையை வெட்டி நம்பிக்கொண்டு அங்கு வேண்டிக் கொண்டிருந்த இறை மக்களுக்கு அந்த தலையை எடுத்து சென்று, இதோ கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அவரிடம் பேரம் பேசாதீர்கள், நம்பிக்கையோடு அவர் தருவார் என்று ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு தருவார் என்று யூதித் தன்னுடைய வாழ்க்கையினால் ஜெயித்து காட்டுவார். காரணம், அவரிடம் நம்பிக்கை இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த யூதித் கொண்டிருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இத்தனை வாரம் வரேன், அத்தனை, அதெல்லாம் தேவையில்லை. கிடைக்கும் வரை நாம் நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது கண்டிப்பாக புனித சந்தியாகப்பர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அருள் நலன்களை நமக்கு தருவார்.
என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். சுதனக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.